ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு ஆள் அவுட் அமிச்சிட்டு இருக்கீங்க. டேய் இங்க வந்து என்ன பேசுற? அவ்வளவுதான் உனக்கு. ஏ குமார் உட்கார்றா. ஏண்டா 3 மாசமா வட்டி பணம் தரல, சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல, வேற என்ன பண்றது? ஆளதான் அனுப்புவாங்க. இதோ பாஸ் சேகரண்ணா, நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். அசலுமே நான் வட்டி கட்டிட்டேன். இதுக்கப்புறம் சுத்தமாக என்கிட்ட காசு இல்லை. நான் வேற ரூட்டு பார்த்துக்கிறேன், என்னை ஃப்ரீயாக விட்டுருங்கண்ணா. வேற ரூட்டா? எந்த ரூட்ல இப்போ போற? நான் லீகலாக பார்த்துக்கிறேண்ணா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அடி லீகலி இல்லீகல்லாம் பார்த்து தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? நேரம் சரியில்லை நினைக்கிறேன். வெளியே அனுப்பிடாவண்ணா. ஏய் கிளம்புடா. இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? பாய்க்கு கொஞ்சம் ஃபோன் அடிச்சு வர சொல்றேன். சரிண்ணா. என்ன தளபதி வர சொல்லியிருந்தீங்களாமா? உட்காருங்க பாய். இந்த ரவி பையன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நம்ம பணம் வரலாம் கூட பரவாயில்ல, அவன் மூஞ்ச வாயை உடைங்க. அதுக்கு மேலே ஏதாவது திமிரா பண்ணானா அவன் கதையை முடிச்சுடுங்க. தெரியும்ல, நம்ம விஷயம் வெளியே எதுவும் வராத மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். அதெல்லாம் தெரியும் தளபதி, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். செலவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் காசு கொடுக்குறீங்களா? தம்பி நீங்கள் வேலையை முடிச்சோன்னே கரெக்டாக காசு கொடுத்துறான் பாய். ஆனால் உங்கள் கைரேகை காசில் கூட பழகணும்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கீங்க தளபதி. நடத்துங்க வரட்டுங்களா? வாங்க வாங்க வாங்க. பார்த்து வர மாட்டேங்க நீ, அப்படியே வந்து இடிக்கிற. என்னது டாவா? அடி யாருங்க நீங்க? யாரா நீங்களா? அடிக்கிறீங்களா? டேய் வலிக்குதா? வலிக்குதுடா, சொன்னாக்கங்கடா. டேய் முடியல. யாரா நீங்களா? வலிக்குதுடா. அம்மா அடிக்கிறா ப்ளீஸ். வலிக்குதுடா, ஒதுக்காதீங்கடா. நிப்பாட்டு. இதெல்லாம் யார் சொல்லி பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்ன ஒரு ரூட்டு கிட்டுன்னு சொன்னேன், இப்போ உனக்கே ரூட் ஆயிடுச்சு பார்த்தியா? அப்ப காசு இருந்தா இன்னும் மகிழ வேணா செய்வீங்களா? வேலு பொருள் இவனை போறதுக்குலாம் அதிகனா பொருள் தானே. நல்லா தானே ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அநீதி பண்றவங்களுக்கு கடவுள் நிச்சயம் அழிவு கொடுக்கும். அது தனி நபராலையும் இருக்கலாம், திரு நாயாலையும் இருக்கலாம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்.